ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக பொருளாதாரத்துறையின் உதவி பேராசிரியர் குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த இவர் கடந்த செப்டம்பர் முதல் தொலைபேசி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி சிறுமியை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு தவறான முறையில் பேச முயன்றதாகவும் புதுச்சேரிக்கு போகலாம் என அழைத்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனால் மனவேதனை அடைந்த மாணவி பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் காவல்துறை பேராசிரியர் குமாரை கைது செய்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில், திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் குமாரை கடுமையாக தண்டிக்க வலியுறுத்தியுள்ளார். அவரை காப்பாற்ற சட்டசபை உறுப்பினர் முயல்வதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தில் மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் குற்றவாளிகளின் கல்விச் சான்றுகளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.